தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அம்பத்தூர் உரகடம் பகுதியில் அமைந்துள்ள எஃப்எஃப்சி அம்பேத்கர் விளையாட்டு திடலில் பிரவுன் நடத்திய முதலாமாண்டு டென்னிஸ் பால் 2 நாள் கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதன் சிறப்பு அழைப்பாளராக வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் வேல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டு இறுதி ஆட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். மற்றும் நிகழ்வில் பார்க்லைஸ் பேங்க் வைஸ் பிரசிடென்ட் சுந்தரராஜன் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் லியோன் விக்டர் அவர்களும் பன் மீடியா சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிரைவேட் லிமிடெட் சென்னப்பன் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பாக ஆடிய முதல் மற்றும் 2 அணிக்கும் பணம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இதனை மாந்தோப்பு மதன் அவர்களின் முதல் பரிசினை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம். நாங்கள் பாண்டுவின் சார்பாக பேசுகிறோம். 2 நாளாக நடந்து முடிஞ்ச இந்த மேட்ச். அதாவது தம்பிங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி முடிக்கணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பித்த விஷயம் இது. ஏன்னா ரொம்ப நாள் கூட கிடையாது, சடனாக முடிவு பண்ணி திடீர்னு நடத்த வேண்டிய விஷயம் இது. அதுக்கு முதல்ல பரிசு வந்து வழங்கி ஒத்துழைப்பு தந்தவங்க திரு வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுந்தரராஜன், இது மாதிரி ஒரு 4-5 பேர் நல்லவங்க அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த மேட்சுக்காக. ஏன்னா சடனாக முடிவு பண்ணது தான், ஒரு வாரத்தில் இது நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஒரு லட்சியம் மாதிரி இது, ஆம்பிஷன் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராஜேஸ்வர் இருக்கட்டும், சரவணன், ஜெகன், இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாமே சேர்ந்து நடத்தி முடியும்னு சொல்லி முடிவு பண்ணி கம்பீரமாக நடத்தி முடித்த ஒரு விஷயம் இது. நேற்றுலேருந்தே வந்து பெரிய போராட்டம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருந்துச்சு. அந்த மழையில் வந்து கிரவுண்டெலாம் கொஞ்சம் சேதமாக இருந்தது. விளையாட முடியாத அளவுக்கு வந்து திடல் ஒரு மாதிரி தான் இருந்தது. பசங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து சின்ன பசங்க ஒற்றுமையாக இருந்து அந்த தண்ணியெல்லாம் இறைச்சி வெளியே ஊற்றிட்டு கிரவுண்டை விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி அதை சாதகமாக மாற்றினதே முதல் வெற்றி நம்ம ராஜேஷுக்கும் இந்த பாண்டுவின் டீமுக்கும் அது கண்டிப்பாக போய் சேரணும். அதே மாதிரி நேற்று ஆரம்பிச்சதுலேருந்தே, ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வர பசங்க நம்ம இந்த சென்னை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் வந்து பெரிய பெரிய டீம் வந்துச்சுங்க விளையாடுறதுக்காக. அந்த பெரிய பெரிய டீம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே வந்து பெருசாக சாதிச்சானிகள்லாம் வந்தாங்க. அவங்க கூட ஃபைட் பண்ணி டப் பண்ணி ஈக்குவலாக விளையாடி இந்த முதல் பரிசை வாங்கினாங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவங்களுக்கு. அதுக்கான போராட்டமும் வெறியும் சொல்லணும் குழந்தைங்களுக்கு. அந்த வெறியை வந்து அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட உழைப்புக்கும் கிடைச்ச பலன் இது. சாதாரணமாக சொல்லக்கூடாது, உண்மையாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
சந்தோஷம். பிரைஸ் என்னென்ன சார் கொடுத்தீங்க? முதல் பரிசாக வந்து 4 அடி கோப்பை, 4 அடி கோப்பை ப்ளஸ் பரிசு தொகை வந்து 15,000 ரூபாய். இரண்டாவது பரிசு வந்து 3 அடி கோப்பையும் 10,000 ரூபாயும் வெற்றி பணமாக வந்து கொடுக்கப்பட்டது அவங்க கையில். அது இல்லாமல் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மெடல், அதாவது மேன் ஆஃப் த மேட்ச்சு, மேன் ஆஃப் த சீரீஸ்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் கொடுத்தோம் மெடல்ஸை. பவுலர்ஸுக்கு, பேட்ஸ்மேனுக்கு, பெஸ்ட் ஃபீல்டிங்க்கு அவங்களும் கொடுத்தோம். இந்த தொடர் முழுக்க சிறப்பாக விளையாடவங்களுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் கொடுக்கப்பட்டுச்சு. உங்க பெயரை கொடுத்துருக்கேன். வினோத் குமார்.